எருசலேம் வீதிகளில் நடந்து போகும் பொழுது பிறவியாய் பிறந்த அந்த பர்த்திமேல் குருடன், பாருங்க, கவர்மெண்ட் அவன் குருடன் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவனுக்கு ஒரு போர்வையை கொடுத்தது, கருப்பு பெட்ஷெட், அதை மேலே போர்த்தி கொண்டு ஒரு தடியை கொடுத்தாங்க அரசாங்கம். கண்ணு தெரியாதுன்னா அப்படியே அதை முன்னாடி என்ன பண்ணு, தடை விட்டு அப்படியே வச்சுட்டு போ. அப்புறமா இன்னொரு கையில ஒரு தட்டு ஒண்ணு கொடுத்தாங்க, அதுல அந்த அரசாங்கத்தினுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட குருட்டு பிச்சைக்காரன் என்று ஒரு தகுதியை கொடுத்திருந்தது. எந்த பாருங்க அமைச்சரும் சிஎம்மும் குருடல்களை குறித்து பிச்சைக்காரனை கொடுத்து வருந்த பொழுது கிடையவே கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த வீதியிலே நடந்து போகும் பொழுது அவன் காது கேட்கிறது, யாரு போறான்னு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார். ஒரு பிச்சைக்காரன் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசு கூட இருக்கிற சீசர் எல்லாம் அவனை என்ன பண்றாங்க, அதட்டினார்கள். பிச்சைக்கார பையா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நீ அவரை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அதட்டும் பொழுது இயேசு திரும்பி கிட்ட வந்து அவனை பார்த்து கேட்டார், மகனே. பிச்சைக்காரன் என்ன சொல்றாரு, மகனே. அவரை குறிச்சு உங்களுக்கு தெரியுமா? எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், அவனை தெரியும், உனக்கு தெரியும், கலெக்டர் தெரியும், இதேதான் பேச்சா இருக்கு. கிட்ட வந்து சொல்றாரு, மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த சிஎம்ஓ, எந்த பிஎம்ஓ, எந்த அமைச்சரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் இறங்கி வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் குருடனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம், நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். அவன் மனக்கண் திறக்கப்பட்டதுனால தான் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பிச்சைக்காரன் சொல்லல, குருடனா இருக்கிறேன்னு சொல்ல, நான் என்ன அடைய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். நான் பார்க்க விரும்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்திலேயே உனக்கு ஆக கடவுது. அவன் உடனே கண் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே பார்க்கிறான்,